விவசாயியை மதிக்கணும். அவங்களுக்கு என்ன ஸ்கீம்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன இதெல்லாம் கொடுத்தாங்க, ஸ்டேட் கவர்மெண்டே குறை சொல்லி தவிர சென்ட்ரல் கவர்மெண்டால என்ன வந்தது விவசாயிகளுக்கு? அதனால முதல்ல அதை வந்து நம்ம பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்க போட்ட அந்த அதாவது எலெக்ஷன் மேனிபெஸ்டோல அதுபடி அவங்க நடந்திருக்காங்களா? அவங்க சொன்ன எத்தனை வாக்குறுதி கொடுத்தாங்க, அந்த அத்தனை வாக்குறுதி எத்தனை அவங்க நிறைவேற்றிருக்காங்க? அது நம்ம கேள்விக்குறியா தானே இருக்கு. அதனால எதை ஒண்ணு கேட்டாலும் திசை திருப்பத்தான் அவனோட வேலையா இருக்கும். இல்ல சார், முக்கியமா என்னோட கேள்வி நீங்க கரெக்டா புரிஞ்சுட்டு பதில் சொன்னோம். கரூருக்கு முதல்ல காங்கிரஸ் தான் 1 கோடி ரூபாய் அதாவது விவசாயிகளுக்கு காங்கிரஸ் வந்து முன் வந்துதான் கொடுக்கறதுக்கு. இல்ல கொடுப்பாங்க, ஏன் கொடுக்க. ஆனா இப்பதானே இழப்பீடு இப்போ ஆய்வு செய்ய மத்திய குழு வருது. அவங்க ஆய்வு பண்ண பிறகு இப்போ ஆய்வு செய்து ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இப்பதான் அதுதான் அதுக்கப்புறம் போன பிறகு தான் ஈரப்பதத்துல இருந்து எல்லாமே ஆய்வு செய்திருக்காங்க. அது பண்ண அதுதான் அது வந்த பிறகு தான் கொடுக்க முடியும் நமக்கு என்னன்றது. இன்னொன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபி தானே ஆளுக்கு இருந்தது. முதல்ல அவங்க தானே அமௌண்ட் ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா ஃபண்டு அவங்க தானே வச்சுக்கிறாங்க. எங்ககிட்ட நாங்க பண்ணோம்னா எங்களோட ஓன் ஃபண்ட்ஸ் பார்ட்டி ஃபண்ட்ல இருந்து அது கொடுக்கணும். கண்டிப்பா கொடுப்பாங்க. நீ சோனியா காந்தி பொறுத்தவரையிலும் அதுவும் தமிழ்நாடு மேல ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் அவ்வளவு அட்ராக்ஷன் வச்சிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் தான் தன்னோட தந்தை இறந்தார், ராஜீவ் காந்தி அவர் கொல்லப்பட்டார். பட் இருந்தாலும் தமிழக மக்கள் மேல் மிகப்பெரிய அளவு கடந்த பாசமும் அன்பும் வச்சிருக்காங்க. அதில் நீங்க பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில அண்ணன் தம்பி போல இப்ப 2 பேரும் கட்டி பிடிக்கிறாங்க. யார் ராகுல் காந்தியும் தளபதி அவர்களும் 2 பேரும் அண்ணான்றாங்க, தம்பின்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு இணக்கமான ஒரு விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கண்டிப்பா விவசாயிகளுக்கு நாங்க வந்து எப்படி நம்ம கரூர் சம்பவத்தை கொடுத்தோமோ, ஏன்னா கரூர் சம்பவத்தை பொறுத்தவரை அது ஒரு மிகப்பெரிய துயரம், திடீர்னு ஒரு எதிர்பார்க்காத ஒரு அசம்பாவிதம், அதனால பண்ணாங்க. விவசாயில லாபம் எப்படின்னா முதல்லயே அவங்க ஆரம்பத்திலேயே உங்களுக்கு அந்த சொல்லிட்டேன், அவங்க சோத்து அதாவது அவங்க சேத்துல காலை வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்கல. அவங்க ஓட்டு போட்டு ஆட்சி பிடிப்பன்ற ஒரு நிலை இங்க இல்ல. ஆனா 15% வச்சிருக்க கூடிய இப்பவே 15% கன்ஃபார்ம் சொல்றாங்க விஜய்க்கு. சோ அது கூட்டணி வந்தது அப்படின்னா நம்ம கருத்து கணிப்பு எவ்வளவு சொல்லுவாங்க, 1000 சொல்லுவாங்க, 15 இல்ல அவர் 20 அவர் தான் அடுத்த சிஎம் எல்லாம் கருத்து கணிப்பு. எத்தனை தரம் கருத்து கணிப்பில் பொய்யாக்க இருக்கு, நிறைய கருத்து கணிப்பில் எத்தனை தோல்வியில் முடிந்திருக்கின்றது. இன்னொன்னு விஜயை பொறுத்தவரை அவர் இப்பதான் விதை, இப்பதான் மண்ணில் அவர் ஊனி இருக்காங்க. இனிமேலுதான் அவர் வந்து செடியாகி மரமாகி பழம் காய்க்கிற ஸ்டேஜுக்கு வந்து அதை எடுக்கிற அளவுக்கு வரணும். அதனால எடுத்த உடனே நான் சிஎம் ஆகணும், நான் துணை முதலமைச்சர் ஆகணும் வந்தவொடனே இப்ப விஜயகாந்த் எடுத்துங்க, தேமுதிக அவர் வரும்போது முதல்ல என்ன பண்ணாரு, ஒரு எம்எல்ஏவா தான் வந்தார். அடுத்த கட்ட வளர்ச்சி அடுத்த 5 ஆண்டுல அவர் எதிர்கட்சி தலைவராக உயர்ந்தார். அப்படிதான் படிப்படியான வளர்ச்சி தான் வந்து என்னைக்குமே நிலைக்கும். நீங்க இப்ப வந்து கட்சி ஆரம்பிச்சு 6 மாசம் ஆகல அதுக்குள்ள நான் முதலமைச்சர்னா மக்கள் இப்படி ஏத்துப்பாங்க. கூட்டுறலாம் ஓட்டு போடுன்னு சொல்ல முடியாது. அதாவது அதுல வேற கூட்டுற கூட்டத்துல பெரும்பாலான பேரு ஓட்டே அந்த வயது இல்லாதவங்க